கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறைவார்த்தை யாத்திராகமம் 16:28. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கைக்கொள்ள எந்த மட்டும் மனதில்லாதிருப்பீர்கள். Exodus 16:28. And the Lord said to Moses, How long do you refuse to keep my commandments and my laws? என்று வாசிக்கிறோம். வானத்திலிருந்து அப்பத்தை வர்ஷிக்க பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் காலையிலே அதை வர்ஷிக்க பண்ணினார். கர்த்தர் சொன்னது, அன்றன்று தேவையான அளவு உங்கள் குடும்பத்திற்கு ஏற்ற வண்ணமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் அதே நேரத்தில் 7வது நாள் ஓய்வு நாளாக இருந்ததினாலே 6வது நாள் 7வது நாளுக்கும் சேர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் சிலர் தினந்தோறும் எடுக்க வேண்டியதற்கு அதிகமாக எடுத்து அடுத்த நாள் அதை பார்த்தபோது அது கெட்டுப்போய் நாற்றம் எடுத்தது. அதேபோல 7வது நாளிலே ஆண்டவர் வர்ஷிக்க மாட்டார் என்பதை அறிந்திருந்த போதும் வெளியே சென்று பார்த்து மன்னா கிடையாமற் போனதை கண்டு அவர்கள் அதிசயப்பட்டார்கள். எனவே தான் இஸ்ரவேலர் கீழ்ப்படியாமையை சொல்லி தேவன் இங்கே மோசேயிடம் வருத்தப்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் சொன்னதை செய்யாமலும் செய்ய வேண்டும் என்று சொன்னதை செய்யாமலும் இருக்கக்கூடிய நிலையை பார்த்த ஆண்டவர் மிகவும் விசனப்பட்டு மோசேயிடத்திலே இந்த காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் எந்த மட்டும் கை கொள்ளாமல் மனதில்லாதிருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது மிக அவசியமான ஒன்று என்பதை இந்த வார்த்தையிலே வாசிக்கிறோம். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.